வந்து பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வச்சுருக்கோம். குக்கர் வச்சுட்டு நல்லா வந்து காயணும். எண்ணெய் போட்டு நல்லா காயணும். ஸோ நல்லா வந்து காயணும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை இது வந்து வெங்காயம் வந்து அரைச்சி வச்சு ஆட் பண்ணி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து கலக்கி வச்சுக்கலாம். நல்லா கலக்கி எடுத்துருக்கு. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டொமேட்டோ பியூரி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா விளாடி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா உப்பு வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கும். பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது வந்து வதங்கினே இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கத்திரிக்காய் அப்புறம் மொச்சக்கொட்டை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது இது டேஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து அந்த அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு ஜஸ்ட் வந்து கலந்துக்கலாம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4 to 5 விசில் வரணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வேகும்.